ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு மட்டன் சுக்கா தான் செய்ய போறேன். இப்போ வந்துட்டு ட்ரையா ஒரு மட்டன் சுக்கா, அது ரொம்ப நல்ல ரச சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி ட்ரையா ஒரு மட்டன் சுக்கா. அதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லை. மட்டன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன் பாருங்க. அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் ஒன்றுனா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மட்டனை வந்து இப்போ ஒரு 2 ஸ்டீம் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பு தேவைன்னா 1 செம்பு தண்ணி ஊற்றுங்க. இப்போ சூப்பு தேவை இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ மட்டனை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுக்குதான் இப்போ மட்டன் போட்டாச்சு. இப்போ சூப்புக்குன்னா பசங்களுக்கு நான் எப்பவுமே சூப் எடுப்பேன் 2 டம்ளரு. அதனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் சூப் எடுக்கலைனாலும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க வேக வைக்கிறச்ச. அப்போ அந்த நல்லா அந்த கறியில் வந்து நல்லா சோக்காகி இருக்கும். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். நீங்கள் சூப் எடுத்தாலும் எடுக்கலனாலும் நீங்கள் இந்த அளவுக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்போ தான் கறி கொஞ்சம் அந்த எல்லாமே கறியில் கொஞ்சம் சோக் ஆகும். அப்புறம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் போட்டுங்க. ரொம்ப உப்பெல்லாம் போடாதீங்க, கறியில் ரொம்ப உப்பு பிடிச்சிரும். அதனால 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி வந்து நான் சொன்ன மாதிரி சூப் வேணும் உங்களுக்கு வேணும்னா நிறைய ஊற்றிக்கோங்க. இல்லை வேண்டான்னு சொன்னால் உங்களுக்கு வந்து போட தேவையில்லை. வந்து சூப்பு வந்து நிறைய போட தேவை. சும்மா ஒரு 2 கொத்தமல்லி போட்டு விட்டுக்கோங்க. நான் சூப்புக்கு இதெல்லாம் போட்டு நான் இது பண்ணுவேன். எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதக்கி போட்டு சூப் செய்வேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு கிளறி விட்டு 2 ஸ்டீம் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்டீம் மட்டும் விட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பொடியை வச்சு எப்படி வந்து ட்ரையாக ஒரு சுக்கா, ரொம்பவே எதுவுமே தேவையில்லை இதுக்கு. ஒரே வெங்காயம் காஞ்ச மிளகா, அப்புறம் வந்துட்டு நம்ம தூளுங்களை இப்போ என்னென்ன தூள் யூஸ் பண்ணுறேன்னு நான் வந்து ஒன்றா போட்டு டக்குன்னு ஒரு சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்டீம் விடுங்க, ரொம்ப விடாதீங்க, ரொம்ப கறி வந்து ரொம்ப வெந்து போயிடும். இப்போ போட்டு இப்போ பாருங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, இப்போ ஒரு 3 வெங்காயம் நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய வெங்காயமும் 3 வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். சரி, டைம் இல்லை எனக்கு உரிக்கிறதுக்கு இருந்தால் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகா அதுவும் வந்து பிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, இவ்வளோதான் இதுக்கு தேவை. பொடி வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோதான். மிளகாத்தூள் ரொம்ப ஜாஸ்தியாக அது டாமினேட் பண்ணுற அளவுக்கு போட தேவையில்லை. பெப்பர் தூள் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இது ட்ரை சுக்காவாக இருக்கும், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துங்க. இங்கே பாருங்க. இப்போ வந்து நல்லா நான் வந்து கறியை 2 ஸ்டீம் விட்டுருக்கேன். அந்த ஸ்டீம் இறங்குறதுக்கும் நம்ம தாளிச்சுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு. பற்ற வச்சுட்டு இப்போ நல்லா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சூடு ஏறட்டும். இப்போ கடாய் சூடு ஏறணும்னா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் அளவு ஊற்றிக்கோங்க. வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் போதும். ஏன்னா கறி கொஞ்சம் நல்லா கொழுப்பாக இருந்தால் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடு ஏறணும் ஒன்று. இப்போ நம்ம இது வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து இது என்னது காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வதக்கிக்க வேண்டியது தான். எப்பவுமே காஞ்ச மிளகா போடும்போது முதல்ல ஒரு இதை போட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போடுங்க. இல்லைன்னா ஃபுல்லாக காஞ்ச மிளகா கரிஞ்சு போயிடும். அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட்டு, கொத்தமல்லி கொஞ்சமாக தான் இருக்குது. நீங்கள் நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எங்கிட்ட கொஞ்சமாக இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் வந்து நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க. சுக்காக்கெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நிறைய இருக்கணும் கொஞ்சம். இதுக்கு
கொஞ்சம் வதங்கி வந்துச்சு, 3/4 பாகம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். பாருங்க, நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகா எல்லாம் வதங்கி வந்துருச்சு நல்லா. இப்போ வந்து ஸ்டோவை ஸ்லோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி போட தேவையில்ல. மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் நம்ம போட போகிறோம். 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன் நான். பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன். இதை வறுத்து கூட அரைச்சி செய்யலாம், அது இன்னொரு டைம் சொல்கிறேன். ஹோலாக போட்டு வறுத்து அரைச்சி செய்யலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுங்க, ஏற்கனவே சூப்பில் நம்ம போட்டிருக்கோம். அதனால் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன். ஏன்னா வந்து கறி வந்து ப்ரௌனாக வரணும். ரொம்ப மஞ்சள் தூள் போட்டிங்களா எல்லோயிஷ் ஆயிரும். அப்புறம் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக, அப்புறம் பெப்பர் தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஹோல்சமாக போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஸ்டோவை ஃபாஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா தீஞ்சிரும், மசாலா ஃபுல்லாக தீஞ்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக ஆயிரும் உங்களுக்கு. இது ஒன்றுமே இல்லை, வெறும் வெங்காயம் இது மட்டும்தான். சுக்காவாக செய்ய போகிறோம். நல்லா ரச சாதம், சப்பாத்திக்கு, அப்புறம் வந்து இதுக்கு நான்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு வெறும் ரச சாதம், சாம்பார் சாதம் இது மாதிரி ஒன்று வச்சுட்டு கூட இது மாதிரி பரட்டிட்டிங்கன்னா, அந்த மாதிரி வந்து சுக்கா செஞ்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதாகிடுச்சா, இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கறி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, இது வதங்கி வந்துடுச்சு. அந்த மசாலாம் சிம்மில் வச்சே வதக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா, மட்டனை வேக பாருங்கள், நல்ல சூப் வந்திருக்கு. உங்களுக்கு சூப் வேண்டானா இவ்வளோ தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு சூப் வேண்டானா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, இந்த மேலாக இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப அப்படியே இந்த ரிச்னஸ் எல்லாம் அதில் இருக்கும். அந்த கொழுப்பை வந்து அப்படியே மேலாக கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு, பார்த்தீங்களா, ஒரு 1/2 டம்ளர் அளவு தான் ஊற்றிருக்கேன். தண்ணி ரொம்ப தேவையில்லை. இந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகணும் போய். இந்த சூப் வந்து 1/2 டம்ளர் வந்து இந்த மசாலா கோசரம் ஊற்றிருக்கேன். அந்த மசாலா வந்து இந்த கறியோட வந்து இதாகிறதுக்கு. இப்போ கறியை வந்து எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு கறி, உங்களுக்கே தெரியும். நல்லா எடுத்து நான் வந்து பசங்களுக்கு எப்போவுமே மட்டன் நல்லா செஞ்சால் கொஞ்சம் சூப் எடுத்து வச்சுருவேன். அதை திருப்பி வந்து இன்னொரு டைம் சூப் வீடியோ ஒன்று போடுறேன் நான், எப்படி சூப் செய்யறதுன்னு. இது வேக வச்ச தண்ணி இந்த பியூரி எடுத்து நம்ம வந்து அது கூட வந்து நம்ம என்னென்ன போட்டு நல்லா செஞ்சால் சூப் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, ரொம்ப வேலையெல்லாம் இல்லை. வெறும் கொத்தமல்லி தக்காளி ஒன்று, அப்புறம் கொஞ்சம் பெப்பர், நல்லா பெப்பரும் அப்புறம் ஜீரகம் போட்டு வதக்கி இதெல்லாம் போட்டு ஒரு கொதி விட்டால் அவ்வளோதான், சூப் ரெடி ஆயிடும். வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த போன்ஸ் எல்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்க, ரெண்டாவே உழைச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்போ அப்படியே கிளறி விடுங்க. மட்டன்னா அந்த மசாலாவோட கிளறி விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிக்காதீங்க, ஏன்னா கறி வெந்துருச்சு நல்லா. அதனால் நான் வந்து இப்போ இந்த சூப் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் குடிக்க போகிறதுனா இன்னும் கொஞ்சம் சூப் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் பசங்களுக்கு வந்து சூப் எடுக்கிற தொட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கு பாருங்க, கொஞ்சம் தண்ணி, திருப்பி ஒரு 1/2 டம்ளர். எதுக்கு நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்னா, இப்போ நான் வந்து இந்த சூப் ஊற்றுந்து பத்தல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேகத்துக்கு இந்த மசாலா வேகணும், அதனால ஊற்றுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஏற்கனவே கறி வேகத்துக்கு சூப்பில் வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான் போட்டுட்டு இதை வந்து கிளறி விட்டுற வேண்டியது. அவ்வளோதான். வேறு எதுவுமே வேலை இல்லைங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஒரு 15 நிமிஷத்துக்காக இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா கூட ஏதாவது ஒரு சாம்பாரை வச்சுட்டு இது மாதிரி டக்குன்னு இதை ஒன்று ஏதாவது ஃபாஸ்ட்டாக செய்யணும், நம்மளுக்கு ரெடி பண்ணோன்னா இந்த மாதிரி கறியை வேக வச்சு டக்குன்னு ஒரு இது பண்ணலாம். பாருங்கள், இவ்வளோ தண்ணி தான் இருக்குது.
இந்த தண்ணி இருந்தால் போதும். இந்த தண்ணியிலே மெதுவாக இப்போ வந்து ஹாஃப் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேக வைக்காதீங்க. ஒரு ஹாஃப் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் இது வந்து வேகும். இல்லைன்னா வந்து ரொம்ப தீஞ்சு விட்டுரும். இல்லைன்னா இப்போ இது வேகட்டும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்க. வந்துருச்சு கறி நல்லா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் தானே போட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இறக்கும் போது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு அந்த கலருக்கு. அப்புறம் வந்துட்டு மிளகு வந்து ரொம்ப மிளகு தூள் போட்டு ரொம்ப நம்ம வேக வைக்கக்கூடாது. நம்ம அந்த இதுக்கோசரம் தான் போட்டோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இதை வந்து சும்மா ஒரு ஃப்ரை கொடுத்துடணும். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி இந்த கறி நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி எப்படி ட்ரையாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து நம்ம இப்போ கடாயிலேயே வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் அடி பிடிக்கும் தான். அதனால நம்ம வந்து ஸ்லோவில் வச்சே நம்ம பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்லோவில் வச்சே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். முடிஞ்சது பாருங்கள், இவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ட்ரையாக செஞ்சு கொடுத்தா உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வரவங்களுக்கும் இந்த மாதிரி டக்குன்னு செய்யணும்னா ஒரு வேலை வந்து முடிஞ்சு போயிடும். ஃபாஸ்ட்டாக செஞ்சு ஃபஸ்ட்டாக இது பண்ணிடலாம். எவ்வளோ கலர் பாருங்கள். ரொம்ப வந்து நீங்கள் மிளகாத்தூள் ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும், ரெட்டிஷாக ஆயிரும். நம்ம வந்து மிளகாத்தூள் அவ்வளோ ஆட் பண்ணாமல் சும்மா வந்து இப்படி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் பெப்பரு, அப்புறம் வந்து ஜீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்தை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.